அன்பானவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்தமுள்ள நாமத்தில் உங்களுக்கு என் அன்பின் வாழ்த்துக்கள். ஒவ்வொரு நாளும் இந்த லெந்து நாட்களில் ஆண்டவராகிய இயேசு நம்முடையத்தில், உங்களிடத்தில், என்னிடத்தில் எதிர்பார்க்கிறது என்ன என்று 40 கேள்விகள் என்ற தலைப்பில் ஒவ்வொரு நாளும் நாம் ஒரு சில நிமிடங்கள் தியானித்து ஜெபித்து வருகிறோம். இன்றைக்கு ஆண்டவர் கேட்கிற கேள்வி என்ன தெரியுமா? வேதத்தை திறந்து கொள்ளுங்கள் என்னோடு கூட. யோவான் எழுதின சுவிசேஷத்தில் 1ஆம் அதிகாரம் 38ஆம் வசனம். ஜான் சாப்டர் 1 verse 38. இயேசு திரும்பி அவர்கள் பின் செல்லுகிறதை கண்டு, என்ன தேடுகிறீர்கள் என்றார். என்ன தேடுகிறீர்கள்? இயேசு கேட்கிற கேள்வி. யாரை பார்த்து கேட்டார் என்று கேட்டால், அதற்கு முந்தின வசனத்திற்கு நம்ம போக வேண்டும். கர்த்தருடைய பிள்ளைகளே, வேதம் சொல்லுகிறது 35ஆம் வசனம். மறுநாளிலே யோவானும் அவனுடைய சீஷரில் 2 பேரும் நிற்கும்போது இயேசு நடந்து போகிறதை அவன் கண்டு, இதோ தேவ ஆட்டுக்குட்டி என்றான். அவன் அப்படி சொன்னதை அவ்விரண்டு சீஷரும் கேட்டு இயேசுவுக்கு பின் சென்றார்கள். கர்த்தருடைய பிள்ளைகளே, பின் செல்லுகிறவர்களை கண்டு இயேசு கேட்கிறார், நீங்கள் என்ன தேடுகிறீர்கள்? உங்களை பார்த்தால் ஏதோ ஒன்றை தேடுவது போல தெரிகிறதே. அப்போது அவர் சொன்னார்கள், கீழே, கர்த்தருடைய பிள்ளைகளே, ரபி, நீர் எங்கே தங்கியிருக்கிறீர்? ரபி என்றால் கர்த்தருடைய பிள்ளைகளே போதகரே என்று அர்த்தம். போதகரே, நீர் எங்கே தங்கியிருக்கிறீர்? அதற்கு இயேசு சொன்ன வார்த்தை, வந்து பாருங்கள். அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, ஆண்டவர் கேட்கிறார், நீங்கள் ஏதோ தேடுறீங்களே? இல்லை ஆண்டவர், உம்மைத்தான் தேடுகிறோம். நீர் தங்குகிற இடத்தில் நாங்கள் தங்க விரும்புகிறோம். ஏனென்று கேட்டால், நீர்தான் தேவாட்டுக்குட்டி, உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்க்க போகிற தேவாட்டுக்குட்டி என்கின்ற ஒரு வெளிப்பாடை யோவான் ஸ்நானகன் மூலமாய் நாங்கள் பெற்றுக்கொண்டோம். ஆகவே நாங்கள் உமக்கு பின் செல்ல விரும்புகிறோம். இந்த வார்த்தையை கேட்கிற தேவ பிள்ளையே, உங்களுடைய பாவங்களை ஆண்டவர் மன்னித்து விட்டார். ஆண்டவருடைய பிள்ளை என்ற ஒரு முழு நிச்சயம் உங்களுக்கு உண்டா? முழு நிச்சயம் உங்களுக்கு உண்டா? இரண்டாவது, ஆண்டவரே, நீர் எங்கே இருக்கிறீரோ அங்கு நாங்கள் இருந்தால் தான் எங்களுக்கு ஆசீர்வாதம். நான் எங்கே இருக்கிறேனோ, ஆண்டவர் சொன்னார், நான் எங்கே இருக்கிறேனோ அங்கு என் ஊழியன் இருப்பான் என்று ஆண்டவர் சொன்னார். அதுதான் தேவனுடைய சித்தம். தேவன் விரும்பாத இடங்களில் போய் நம்ம வாழ்ந்து கொண்டு, தேவன் விரும்பாத உறவுகளில் சிக்கி கொண்டு, ஆண்டவரே நீர் வாரும் என்று நம்ம அழைக்கக்கூடாது. சரியா? ஆண்டவரே, நீர் எங்கு தங்குகிறீர்? நாங்கள் அங்கே தங்க விரும்புகிறோம் என்று அவர்கள் 2 பேரும் இயேசுவோடு கூட போய் அங்கு தங்கினார்கள். ஜெபம் பண்ணலாமா? ஆண்டவரை பார்த்து, ஆண்டவரே, நீர் எங்கு தங்குகிறீரோ அங்கு நாங்கள் தங்க விரும்புகிறோம். நீர் ஆவியாக இருக்கிறீர். பரிசுத்த ஆவியானவரே, உம்முடைய பிரசன்னத்தை உணர்ந்து வாழ எனக்கு கிருபை தாரும். ஜெபிப்போம். நல்ல பிதாவே, இந்த ஆசீர்வாதமான நாளில் ஆண்டவரே, என்ன தேடுகிறீர்கள் என்று கேட்டபோது அந்த 2 சீடர்களிடத்தில் பதில் இருந்தது. ஆண்டவரே, இப்பொழுது உம்முடைய பிள்ளைகள் உம்மை தேடுவார்களானால் நிச்சயம் கண்டடைவார்கள். ஆண்டவரே, இந்த நாட்களில் ஆண்டவரே, உலக மனிதன் உலக காரியங்களை இன்டர்நெட்டில் தேடிக்கொண்டிருக்கிற காலம், வாலிபர்கள் உலகத்தை தேடிக்கொண்டிருக்கிற காலம். உம்மை தேடுகிற பிள்ளைகளை கர்த்தர் உருவாக்கி தாரும். யாரெல்லாம் இந்த ஜெபத்தில் என்னோடு கூட சேர்ந்து ஜெபிக்கிறார்களோ, ஒரு பெரிய தேவ பிரசன்னம் அவர்களை மூடிக்கொள்ளட்டும். உமக்கே மகிமை உண்டாகட்டும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். God bless you. அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, இச்செய்தி உங்களுக்கு மிகுந்த ஆசீர்வாதமாக இருந்ததென்று நாங்கள் நம்புகிறோம். தொடர்ந்து எங்கள் செய்திகளை கேட்டு கர்த்தருக்குள் ஆசீர்வதிக்கப்பட ஜீசஸ் மீட்ஸ் மினிஸ்ட்ரீஸ் என்கிற எங்கள் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மேலும் உங்கள் ஜெப உதவிக்கு எங்களோடு நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி எண் 9842252836 மற்றும் 7299546363. இமெயில்
gpsrobinson@hotmail.com. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.